Hey guys, welcome back. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா எங்க கையில இருக்க இதை பத்தி தான். இதை பத்தி தான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுட்டியடா. என்னடா இதை வச்சே ஓட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? அந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் இதுல வந்து 2-in-1 மீட்டரா செய்ய போறேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோல RPM எப்படி வருது அப்படின்றத பத்தி சொல்லியிருந்தேன். இந்த வீடியோல இன்னொரு இதுவான டெம்பரேச்சர் எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்றத பத்தி ஃபுல்லா போட்டிருக்கேன். பாத்தீங்கன்னாலே தெரியும். டிஸ்பிளே ஆன் ஆனதுக்கு அப்புறம் டெம்ப் அப்படி வரும். இதை பத்தி தான் போட்டிருக்கேன். இதுலயே வந்து ரெண்டு மோட் சுவிட்ச் ஒன்று வச்சிருக்கேன். அதை செலக்ட் பண்ணுறது மூலிமா நம்ம வேணும்னா ஆர்பிஎம் டெம்பரேச்சர் மோடுக்கு வந்து நம்மளால ஷிஃப்ட் ஆகிக்க முடியும். எப்படி செய்யறது அப்படின்றத பற்றி போட்டிருக்கேன். அது மட்டும் நம்ம இதுக்கு பின்னாடி இருக்க தியரி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றியும் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் இது எப்படி செய்யறதுன்னு பார்க்க முன்னாடி இதுக்கு முன்னாடி இருக்க தியரியை நம்ம பார்த்துடலாம். இப்போ என் கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா தெர்மோகப்பிள் அப்படின்னுவாங்க. என்னடா சாதா ஒயர் மாரி வச்சிருக்க, இதை ஏதோ பேர் சொல்கிறேன் அப்படின்னா இதுதான் தெர்மோகப்பிள். இதை வச்சு தான் நம்ம டெம்பரேச்சரே வந்து மெஷர் பண்ண போகிற சென்சார் ஆக்ட் ஆக போகுது. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஒரு பிரின்சிபல் இருக்கு. இதை வந்து நம்ம 12th பார்த்துருக்கோம். சீபேக் எஃபெக்ட் அப்படின்னுவாங்க. சீபேக் எஃபெக்ட் அப்படின்னா ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா ஒன்றுமே கிடையாதுங்க. ரெண்டு வித்தியாசமான கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்க மெட்டல் வந்து ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி அதை வந்து ஒரு சைடு வந்து ஹாட் ஆன ஜங்ஷன்லையும் இன்னொரு சைடை வந்து நம்ம கோல்டாக வைக்கிறப்போ அதுக்கு அக்ரஸாக வந்து ஒரு வோல்டேஜ் பொட்டன்ஷியல் வந்து கிரியேட் ஆகும். இது எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம காட்டுற அந்த டெம்பரேச்சருக்கு டிஃப்ரென்ஸுக்கு டேரெக்டாக ப்ரொபோஷனலாக இருக்கும் இந்த வோல்டேஜ் வந்து. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து சீபேக் எஃபெக்ட் வந்து ஒர்க் ஆகும். இந்த தெர்மோகப்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரின்சிபலில் தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு எண்டை வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுதான் வந்து இந்த எண்டு. இதுதான் வந்து நம்ம ஹீட்டான சர்ஃபேஸில் வந்து வைப்போம். இன்னொரு எண்டு பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் டிஃப்ரென்ஸை வந்து நம்மளுக்கு தரும். இதை வந்து நம்மளோட கனெக்டிங் யூனிட்டில் வந்து வைப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மல்டிமீட்டரில் வந்து நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். 200 mV ரேஞ்சில் வைக்கிறேன். ஏன்றதை நான் அப்புறமா சொல்கிறேன். 200 mV ரேஞ்சில் செட் பண்ணிவிட்டு என்னோட மல்டிமீட்டரோட ப்ரோப்ஸை வந்து நான் அந்த தெர்மோகப்பிளோட அவுட்புட் இதில் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எந்த வோல்டேஜுமே வந்து கிரியேட் ஆகலை. இப்போ நான் என்னோட சால்ட்ரிங் ஐனை வந்து எடுத்துகிட்டு வரேன். என்னோட சால்ட்ரிங் ஐன் எவ்வளோ ஹீட்டாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து என்னோட சால்ட்ரை மெல்ட் பண்ணுற அளவுக்கு வந்து ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நான் அந்த தெர்மோகப்பிள் மேலே வச்சேன் அப்படின்னா நான் முன்னாடி அந்த பிரின்சிபலில் சொன்ன இது வந்து நடக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு வோல்டேஜ் வந்து கிரியேட் ஆகுது. பார்த்தீங்கன்னா 5 mV அரௌண்ட் தான் வந்து கிரியேட் ஆகுது. பார்த்தீங்கனாலே தெரியும், நான் வச்சேன் அப்படின்னா வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நான் எடுத்துட்டேன் அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக டெம்பரேச்சர் கூலாக திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டவுன் ஆகிடும். இதுதான் பார்த்தீங்கன்னா சீபேக் எஃபெக்ட் வந்து சொல்லணும். இதே நம்மளால ஆப்போசிட்லையும் பண்ண முடியும், அதாவது ரிவர்ஸ் பண்ண முடியும். வோல்டேஜ் கொடுத்து நம்மளால ஒரு சைடு கோல்டு இன்னொரு சைடு ஹாட் எடுத்துகிட்டு வர முடியும். அந்த எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா பெல்டியர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆஃபீஸு உங்கள் காலேஜெலாம் இருக்க வாட்டர் கூலர்ஸில் வந்து யூஸ் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து கூலாக இருக்கும், இன்னொரு சைடு வந்து ஹாட்டாக இருக்கும். அதெல்லாம் வந்து இந்த எஃபெக்டில் தான் வந்து ஒர்க் ஆகும். பெல்டியர் எஃபெக்ட். அதில் வந்து பெல்டியர் மாடியூல்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, நிறைய DIY ஃப்ரிட்ஜ்லாம் வந்து யூடியூப்பில் வந்து செஞ்சுருப்பாங்க. அதெல்லாம் இந்த மாடியூல் யூஸ் பண்ணி தான் வந்து செய்வாங்க. இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா தெர்மோகப்பிளோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா mV தான் வந்து கிடைக்கும். ஸோ அதை நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. அதனால் அது ஒரு ஆம்பிளிஃபையர் பண்ணி தான் நம்ம வந்து யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒரு ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஆம்பிளிஃபையரோட அவுட்புட்டை வந்து நம்ம எய்தர் ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் கொடுப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஆடினோ வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். நம்மளோட ஆடினோவுக்கு வந்து கொடுப்போம். அந்த mV வந்து ஆம்பிளிஃபையர் வந்து அந்த ஆடினோவுக்கு தேவையான வோல்டேஜில் வந்து ஆம்பிளிஃபை பண்ணி கொடுக்கும். லக்கிலி பார்த்தீங்கன்னா இது ஆம்பிளிஃபிகேஷன் நம்ம செய்ய தேவையில்லை. இதுக்கு ப்ரீமேட் ஐசியாக இருக்குது. தெர்மோகப்பிள் ஆம்பிளிஃபையர் அப்படின்னு நிறைய மாடியூல்ஸ் வந்து இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து அந்த மாடியூல் நம்பர் போட்டிருக்கோம். இது வந்து ஆடினோ கூட SPI கம்யூனிகேஷன் வழியாக வந்து கம்யூனிகேட் பண்ணும். ஆனால் வந்து இதுலேயுமே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா தெர்மோகப்பிளில் வந்து ஒரு டைப் கிடையாது, நிறைய டைப்ஸ் இருக்குது. KHN டைப்ஸ் இருக்குது. நம்ம கரெக்டான தெர்மோகப்பிள் ஆம்பிளிஃபையர் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். கரெக்டான தெர்மோகப்பிள் நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா K டைப் தெர்மோகப்பிள். அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த லைனை தான் வந்து ஃபாலோ பண்ணுது. நான் தெர்மோகப்பிள் ஒன்று சூஸ் பண்ணிவிட்டு ஆம்பிளிஃபையர் ஒன்று சூஸ் பண்ணேன்னா எனக்கு தப்பான டெம்பரேச்சர் ரீடிங்ஸ் தான் கிடைக்கும். ஸோ அதனால் கரெக்டான தெர்மோகப்பிளுக்கு கரெக்டான ஆம்பிளிஃபையர் வந்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா நான் செஞ்சு வச்சிருந்த சிம்பிள் சர்க்யூட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு I2C LCDயில் நான் வந்து ஒரு டெம்பரேச்சர் யூஸ் பண்ணுறது மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நான் I2C LCDயை எப்படி யூஸ் பண்ணுறது ப்ரீவியஸாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் ஐகார்டில் தரேன். நீங்கள் வேணால் அதை கிளிக் பண்ணி I2C எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்டிவ் பின்ஸில் வந்து என்னோட அந்த தெர்மோகப்பிள் மாடியூலை வந்து நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான்
ஸ்கிமேட்டிக்ஸில் இருக்க மாதிரி காம்போனன்ட்ஸ் எல்லாத்தையுமே கேதர் பண்ணிட்டு இதுக்கப்புறம் ஒன்று ஹுக் பண்ண வேண்டியதான் பாக்கி. இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு என்னோட I2C மாடியூல் வந்து நான் வந்து ஆர்டினோ கூட வந்து கனெக்ட் பண்ணிடுறேன். நீங்கள் சாதா எல்சிடியுமே யூஸ் பண்ணலாம். நான் இங்கே ஒயரிங் ஈஸியாக I2C மாடியூல் வந்து யூஸ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் என்னோட தெர்மோகப்பிள் மாடியூல் கூட ஒயரிங்ஸ் எல்லாமே வந்து நான் பண்ணிடுறேன். இதை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து என்னோட தெர்மோகப்பிளை வந்து நான் கனெக்ட் பண்ணணும். ஆனால் வந்து தெர்மோகப்பிளில் வந்து நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம்ல, எது ப்ளஸ்ஸு எது மைனஸு அப்படின்றது வந்து தெரியாது. நீங்கள் தெர்மோகப்பிள் வாங்கினீங்கன்னா அப்படின்னா அதிலே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ப்ளஸ் அண்ட் மைனஸ்னு. என்னோட மாடியூல்லேயே வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும். அதை பார்த்து அதுக்கேற்ற மாரி வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணிவிடுங்க. கனெக்ட் பண்ணிட்டு லூஸ் கான்டாக்ட் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா லூஸ் கான்டாக்ட் இருந்தால் வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் வரும், அது டெம்பரேச்சரையும் ஃப்ளக்சுவேட் பண்ணிடும். பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இதுக்கு நம்ம ஒரு லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணணும். ஏன்னா அது SPIயில் கம்யூனிகேட் பண்ணுது இல்லையா, அதுக்கு ப்ரீமியர் லைப்ரரிஸே இருக்குது. நீங்கள் லைப்ரரி மேனேஜரில் போய்ட்டு Max6675 அப்படின்னு அடிச்சிங்கன்னா அதுக்கு வந்து நிறைய லைப்ரரிஸ் வரும். இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்க லைப்ரரி பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் SPI வித் ஹார்ட்வேர் SPI அப்படின்ற லைப்ரரி சூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆப்ஷன் காட்டும், நீங்கள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஃபைல் போய்ட்டு எக்ஸாம்பிள்ஸ் போனீங்க அப்படின்னா ஹார்ட்வேர் SPI பார்த்தீங்க அப்படின்னா டெம்போ ஒரு சீரியல் இந்த ஃபைலை இந்த ஸ்கெட்சை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கெட்சை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நார்மல் கோடு. நீங்கள் அப்படியே ரன் பண்ணிங்க அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து சீரியல் மானிட்டரில் வந்து பிரிண்ட் பண்ணும். நீங்கள் அது வழியாக அப்சர்வ் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து என்னோட கன்வீனியன்ஸுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா LCD யூஸ் பண்ணுறதுனால LCDக்கு அந்த லைன்ஸ் ஆஃப் கோட்லாம் வந்து செட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை அப்லோட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோட LCD வந்து க்ளோ ஆகுது. நான் வந்து விசிபிலிட்டிக்காக என்னோட LCDயோட பேக் லைட்டை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். அந்த ஜம்பரை எடுத்துடுறேன். பார்த்தீங்கன்னாலே தெரியும் டெம்பரேச்சர் வந்து செல்சியஸில் வந்து காட்டுது. இப்போ ரூம் டெம்பரேச்சர் வந்து 39 இருக்குது. கேட்காதீங்க என்னடா 39 இருக்குது அப்படின்னு, நான் இருக்குது ஷீட் வீடு அதனால 39 இருக்குது. இப்போ என்னோட சால்ட்ரிங் என்ன வச்சேன் அப்படின்னாலே தெரியும் டெம்பரேச்சர் ஃப்ளக்சுவேஷன்ஸ் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா சால்ட்ரிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட் ஆகிட்டு இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து இந்த RPM மீட்டர் எப்படி செய்யறதுன்ற வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் ஐகார்டில் தானே, நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் இதில் வந்து டெம்பரேச்சரும் நான் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு. இதில் இருக்க இப்போ எல்லா காம்போனன்ட்ஸையும் வந்து நான் இந்த கேசிங்கில் வந்து ஆட் பண்ணிவிட்டு 2-in-1 மீட்டராக வந்து நான் கன்வெர்ட் பண்ண வேண்டியது தான். உள்ளே எல்லா கண்ட்ரோல் யூனிட்ஸ் இருக்குது. நான் 6675 மாடல் மட்டும் ஆட் பண்ணணும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்திருக்க ஸ்கிமேட்டிக்ஸ். அதே ஸ்கிமேட்டிக்ஸ் தான். இதில் வந்து ஜஸ்ட் ஒரு மோட் ஸ்விட்ச் வந்து நான் வச்சிருக்கேன். RPM மோடு வேணுமா நம்மளுக்கு டெம்பரேச்சர் மோடுமான்னு செலக்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் என்னோட தெர்மோகப்பிளை வந்து கரெக்டான SPI பின்ஸ் கூட கனெக்ட் பண்ணிட்டேன். முடிஞ்சதுக்கப்புறமா இந்த பாக்ஸ் நான் வந்து ஓப்பன் பண்ணிடுறேன். இது எப்படி செய்யணுன்றதை பற்றி நான் ப்ரீவியஸ் வீடியோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். இதோட தியரி எல்லாமே நீங்கள் வேணால் அதை செக் பண்ணி பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இது ஆல்ரெடி வந்து கிளம்ஸியாக தான் இருக்குது. இதில் வந்து கொஞ்சோண்டு ஸ்பேஸ் நான் அப்போவே பிளான் பண்ணி தான் டிசைன் பண்ண கேஸை, அதனால் கொஞ்சோண்டு ஸ்பேஸ் மட்டும் விட்டு வச்சுருக்கேன். நான் அப்போயே வந்து சொல்லியிருப்பேன் என்னோட டிஸ்பிளே வந்து நான் ப்ளக் அண்ட் ப்ளே டைப்பில் வைக்கிறது காரணமே இதுதான். பார்த்தீங்கன்னாலே தெரியும் நான் இந்த இடத்துல மட்டும் கனெக்ட் பண்ணால் போதும். நான் அதே மாதிரி வந்து என்னோட தெர்மோகப்பிளை வந்து ப்ளக் அண்ட் ப்ளே டைப்பில் வந்து வைக்க போகிறேன். ஏன்னா ஃபுல்லாக வந்து கனெக்ட் பண்ணியே வச்சிட்டோம் அப்படின்னா தெர்மோகப்பிள் வந்து ஈஸியாக டேமேஜ் ஆகிடும். அதனால் இந்தமாதிரி பனானா ஜாக்ஸை வச்சு ப்ளக் அண்ட் ப்ளே டைப்பில் வந்து வைக்க போகிறேன். ஆனால் வந்து என்னோட தெர்மோகப்பிளில் வந்து இந்தமாரி கனெக்ஷன்ஸ் இருக்குது. இதுக்கு ஃபீமேல் போர்ட் எனக்கு கிடைக்கல, அதனால தான் பனானா ஜாக் வந்து யூஸ் பண்ணுறேன். ஆனால் இதை வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ண முடியாது அப்படின்றனால இந்த ஸ்க்ரூஸை கட்டிட்டு நம்ம அந்த பின் கான்டாக்ட்ஸை டேரெக்டாக பனானா ப்ளக்கோட மெயிலில் வந்து செட் பண்ண போகிறோம். அதை எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக வந்து இந்தமாரி ஸ்லீவ்ஸை வந்து எடுக்கணும். நீங்கள் வந்து ரொம்ப டெப்த்தாக கட் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா தெர்மோகப்பிளோட ஒயரை கட் பண்ணிடுவீங்க. கொஞ்சம் அந்த ஸ்லீவ் அவுட்டர் ஸ்லீவை மட்டும் கட் பண்ணுற அளவுக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ப்ளஸ் மைனஸ் மார்க்கிங்காக வந்து எதனா ஒரு மார்க் பண்ணிவிடுங்க. ஆனால் ப்ளஸ் மைனஸ் மாற்றிங்க அப்படின்னா உங்களுக்கு வோல்டேஜ் வந்து நெகட்டிவில் போகும். அப்போ டெம்பரேச்சரும் வந்து தப்பாக தான் போகும். ஒரு ஹீட் ஸ்ட்ரிங் போட்டு நீங்கள் கட் பண்ணதை இன்சுலேட் பண்ணுறதுக்காக ஹீட் ஸ்ட்ரிங் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் நான் வந்து அந்த கிளிப்லேயே வந்து திருப்பி ஸ்க்ரூ பண்ணிவிட்டு நான் பனானா ஜாக்கோட மெயில் போர்ட்டில் வந்து நான் வந்து கனெக்ட் பண்ணிடுறேன். கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும். நீங்கள் வேணால் இன்னும் பேட்டரி இன்சுலேஷன் க்ளூ கன்லாம் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த பனானா ஜாக்கோட ஃபீமேல் போர்ட்ஸ் வந்து என்னோட கேஸில் வந்து ஃபிட் பண்ணுறதுக்காக நான் 2 ட்ரில் பண்ணி எடுத்துக்கிறேன். ட்ரில் பண்ணதுக்கப்புறமாவும் ஹோல்ஸ் வந்து கரெக்டாக செட் ஆகலை. அதனால் சின்னதாக நான் ஃபைலிங் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒரு சின்ன ஃபைலை வச்சு நான் ஃபுல்லாக ஃபைலிங் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ ஃபைலிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா என்னால் வந்து அதை செட் பண்ண முடியும். வச்சு ஸ்க்ரூ பண்ணிவிட்டு
இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ப்ராப்ளம் இதில் பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்குதுன்றதுனால அந்த மாடியூலில் இருக்க அந்த கனெக்டர்லாம் வந்து நான் எடுக்கணும். கனெக்டரு அந்த மேல் பின்ஸ் அதை எல்லாத்தையுமே டீசால்டர் பண்ணி நான் இப்போ வந்து எடுத்துட்டேன். இப்போ எடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஃபிட் ஆகிடும். இப்போ டேரெக்டாக ஒயர்ஸ் அதில் சால்டர் பண்ண வேண்டியது தான். பார்த்தீங்கன்னா நான் டேரெக்டாக எல்லா ஒயரையும் வந்து சால்டர் பண்ணிட்டேன். ஏன்னா அதெல்லாம் வீடியோவில் காமிச்சா ரொம்ப போராக போகும் அப்படின்றதுனால நான் வந்து டேரெக்டாகவே சால்டர் பண்ணி எடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து என்னோட பழைய கோடில் வந்து நான் எந்த சேஞ்சுமே பண்ணல. சிம்பிளாக ஒரு இஃப் கண்டிஷன் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இந்த பட்டன் ஸ்டேட்டை வந்து நான் ரீட் பண்ணுற மாரி வச்சுட்டு முன்னாடி காமிச்ச அந்த டெம்பரேச்சருக்கான எக்ஸாம்பிள் கோடையும் நான் அப்படியே இங்கே வந்து யூஸ் பண்ணிட்டேன். கோட் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. கோடோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கோட் ஸ்கிமேட்டிக்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் வேணால் அதை செக் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா என்னோட பேட்டரியை வந்து நான் கனெக்ட் பண்ணிட்டேன். பேட்டரி கனெக்ட் பண்ணிவிட்டு என்னோடய டிஸ்பிளேவை நான் கனெக்ட் பண்ணுறேன். என்னோடய டிஸ்பிளேவை கனெக்ட் பண்ணிவிட்டு நான் பவர் ஆன் பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ வந்து என்னோட டிஸ்பிளே வந்து டெம்பரேச்சர் அப்படின்னு வருது. என்னோட ரூம் டெம்பரேச்சர் வந்து காட்டிகிட்டு இருக்குது. இப்போ என்னோட ரூம் டெம்பரேச்சர் இப்போ காட்டுதுங்க. இது நான் நைட்டில் ஷூட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் என்னோட சால்டரிங் எண்ணில் வந்து வைக்கும் போது திருப்பி டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகுறத. நான் இதில் 2 மோடு இருக்குனால இப்போ வந்து நான் அதை காட்டுறேன். அந்த சுவிட்சை வந்து சைடில் வந்து ஸ்லைட் பண்ணி விட்டேன் அப்படின்னா இது வந்து ஆர்பிஎம் மோடுக்கு போய்டும். என்னோட ஆர்பிஎம் மோடு வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். சுவிட்சை டவுன் ஸ்லைட் பண்ணி விட்டேன்னா டெம்பரேச்சர் மோடுக்கு வந்து வந்துடும். இப்போ வந்து நான் அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு மீட்டர் வந்து ரெடி ஆகிடும். இன்னும் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸில் அந்த டெம்பரேச்சர் வந்து நான் மெஷர் பண்ண வேண்டியது நிறைய ப்ராஜெக்ட்ஸில் எனக்கு தேவைப்படுது. அதனால் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் காம்பாக்டாக இருக்குது. எனக்கு பர்சனலாகவே இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நான் வந்து கேட் டிசைன் எல்லாமே வந்து நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு எனக்கு தோணுது. அவ்வளோதான் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.